சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ வட்ட கரிய விழி கண்ணம்மா வான கருமை கொள்ளோ பட்டு கரு நீல புடவை பதித்த நல்வயிரம் நட்ட நடு நிசியில் தெரியும் நட்சத்திரங்களடி. காதல் கல்வெட்டுகள் நம்ம விளம்பரத்தை நான் பார்த்தேன். அதில் அப்படியே நீங்கள் அந்த இதுலேருந்து இன்னும் வெளியே வரல போல இருக்குது. அப்படியே பார்வையார் பாட்டு காதல் பாட்டில் பாடிட்டு இருந்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது உங்கள் பாடல். காதல் கல்வெட்டுகள்னு தலைப்பு கேட்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அதாவது நம்ம இப்போ சரித்திர கல்வெட்டுகள்லாம் படிக்கிறோமே, அந்த மாதிரி கல்வெட்டுகளா இல்லை இது என்ன அந்த பெயருக்கான ஒரு அர்த்தம்? ஆமாம், நீங்கள் சரியாக கேட்டீங்க. இது காதல் கல்வெட்டுகள். சுரேஷ் பாலா அவங்க எழுதிய புத்தகம், விகடன் பிரசுரம் அவங்க வெளியிட்டது. ஒரு 28 உலக நாயகர்கள் அப்படி எடுத்துக்கிறாங்க. வரலாறு படைத்த அந்த நாயகர்கள் அவங்க ஒரு 28 பேர் எடுத்துக்கொண்டு அவர்கள் வாழ்க்கையில் நடந்த அந்த சுவாரஸ்யமான காதல் கதைகள், அதாவது காதல் கல்வெட்டுகளாக வந்து ஒரு அருமையான புத்தகம். 28 காதல் ஜோடிகள் இது இருக்காங்க. இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க கிட்டத்தட்ட. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இப்போ கிளியோபாட்ரா இருக்காங்க, ஆப்ரஹாம் லிங்கன் இருக்காரு, மேரி கியூரி இருக்காங்க, ஹிட்லர் இருக்காரு, முசோலினி இருக்காரு, எல்லாருமே இருக்காங்க. இப்போ நமக்கு உலக காதலர்களை பற்றி நிறைய பெயர்கள் தெரியும். தெரியாதவங்க அப்படி யாருடைய பெயராக காதலர்களா அப்படிங்கிறாங்க. அது மாதிரியும் அந்த அருண்டேரோட காதலாம் எனக்கு தெரியாது. அது மாதிரி அப்புறம் வரலாற்றில் அந்த ஒரு சில பிரிட்டிஷ் ஒருத்தங்க பற்றி சொல்றாரு. அது மாதிரி தெரியாத காதலர்களும் உள்ள இருக்காங்க. இந்த புத்தகம் வந்து எப்போ எத்தனை ஆண்டுகள் சார் வந்து? 2009 ஏப்ரல் 2009 வெளியிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப அருமையான சுவாரஸ்யமான புத்தகம். இந்த புத்தகம் இத்தனை ஜோடியங்கள் இருக்காங்க. உங்களுக்கு எந்த காதலர்கள் உங்க மனசுல கல்வெட்டா பதிஞ்சாங்க? ஆப்ரஹாம் லிங்கன் எனக்கு ரொம்ப பிடித்தமானவர். அவருடைய அருமையான காதல் கதை இதில் இருக்கு. அவர் ஆன் அப்படிங்கிற ஒரு பெண்ணை தன்னுடைய இளம் வயதில் காதலிக்க தொடங்குறாரு. ரொம்ப 2 பேரும் உருகி காதலிக்கிறாங்க. ஒரு அருமையான காதல். சரி, இன்னும் ஒரு வருடம் 2 வருடத்தில் திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு இருக்கிற போது அவங்க திடீர்னு நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறாங்க. அவங்க ரொம்ப தன்னுடைய அந்த மரண திருவாயில் அவர்கிட்ட கேட்குற விஷயங்கள் கூட ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. அதெல்லாம் ரொம்ப அழகாக அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவங்க இறந்து போனோன்னா இவர் உடைஞ்சு போய்டுறாரு. அப்படியே லிங்கன் உடைஞ்சு போய்டுறாரு. அப்படி அவங்க நண்பர்கள் எல்லாம் ஒரு வழியாக அவரை தேர்த்தி எடுக்கிறாங்க. அப்புறம் தான் அவர் வாழ்க்கையில் படிப்படியாக அரசியலில் மேலே வராரு. அப்புறம் தான் அவருடைய மனைவி இவரை சந்திக்கும் போது இவர் மறுக்கிறார் அவங்க காதலை முதல்ல. ஏன்னா இவருக்கு மனசு முழுக்க ஆன் தான் இருக்கிறாங்க. அதனால இவங்களை மறுக்கிறாங்க. உடனே அவங்க வந்து ஏன் ஆப்ரஹாம் லிங்கன் நம்மளை மறுக்கிறார் அப்படின்னு தெரிந்து கொண்டு இவரோட நண்பர்களெல்லாம் பேசி இவர் மனது முழுக்க அந்த ஆன் தான் இருக்கிறாங்கன்னு தெரிந்து கொண்டு அந்த அவங்களுடைய நடை உடை பாவனை அப்படின்னு தன்னை மாற்றி கொண்டு இவரை வந்து மீண்டும் அணுகிறாங்க ஆப்ரஹாம் லிங்கனை. உடனே இவர் வந்து ஆன் மீண்டும் வந்துவிட்டால் அப்படிங்கிற ஒரு உள்ள கிளர்ச்சியில அவங்களோட பழக ஆரம்பிக்கிறாரு. அப்படித்தான் ஆப்ரஹாம் லிங்கனுடைய மனைவி இவரை காதலித்து கல்யாணம் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த செய்தி வந்து இதில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் அது ஒன்று. வாழ்நாள் முழுக்க அவர் அதை நினைத்து கொண்டே அவங்க மனைவியை நேசித்தார், ஆனை நினைத்து கொண்டே என்று சொல்லுகிற அந்த கதை வந்து என் மனதை ரொம்ப தொட்டது ஒன்று. 2வது விஷயம் வந்து மேரி கியூரி. அவங்க வந்து ஒரு விஞ்ஞானியாக இருந்து தன்னுடைய கணவரை சந்தித்து அவங்க 2 பேரும் காதலித்து அவங்க திருமணம் செய்து கொண்டு 2 பேருமே சேர்ந்து நோபல் பரிசு வாங்கினாங்கிறது உலக வரலாற்றில் ஒரு பிரசித்தமான விஷயம். அது இதில் அழகாக பதிவு செய்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடித்தமான கதை மேரி கியூரியோட கதை. வெறுமனே வாழ்தல், வெறுமனே அப்படி இல்லாமல் ஒரு லட்சியத்துக்காக வாழ்வது, அதில் ஒருத்தனை சந்திப்பது, காதல் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவிலும் கூட நின்ற மாதிரி 2 பேரும் ஒருத்தர் நேசித்து அந்த அறிவியல் கண்டுபிடிப்புக்காக 2 பேருமே நோபல் பரிசு வாங்கினாங்கிற செய்தி ரொம்ப அந்த காதல் அது ரொம்ப பிடித்திருந்தது. எல்லாவற்றை விட ரொம்ப எனக்கு வந்து நம்முடைய தேச தந்தை மகாத்மா காந்தி, அவருடைய மகன் தேவதாஸ் காந்தி, தமிழகத்தினுடைய ஒரு பெரிய ஆளுமை ராஜாஜி,
அவருடைய பெண் லக்ஷ்மி. இவங்க 2 பேரும் அவர் வந்து இந்த இந்தி பிரச்சார சபா அந்த பணிக்காக அங்கிருந்து காந்தியோட மகன் தேவதாஸ் காந்தி தமிழகத்துக்கு வராரு. இங்க ராஜாஜி வீட்டில் தங்குறாரு. லக்ஷ்மி ராஜாஜி மகள் லக்ஷ்மியோட பழக ஆரம்பிக்கிறாரு. இருவரும் ஒருவர் காதல் கொள்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம் வரைக்கும். அதன் பிறகு உடனே காந்திக்கும் ராஜாஜிக்கும் இது தெரிய வந்த பிறகு அவங்க 2 பேரும் ஒரு பெரிய நிபந்தனை விதிக்கிறாங்க. நீங்க 2 பேரும் உண்மையா காதலிச்சிங்க, உங்க காதல் உண்மையானது என்றால் இனி வரும் 5 வருடங்களுக்கு ஒருவர் பார்த்து கொள்ளக்கூடாது, பேசிக்கொள்ளக்கூடாது, கடித தொடர்பு கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா உங்க காதல் உண்மையான காதல் நாங்கள் ஒத்துக்குவோம், அதன் பிறகு திருமணம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்ல அதை இவங்க 2 பேருமே ஏற்றுக்கொண்டு அப்படியே வாழ்ந்து காட்டுறாங்க. 5 வருடம் கழித்து இருவருக்கும் திருமணம் செய்து வைக்கிறாங்கன்ற அந்த கதை எனக்கு ரொம்ப தொட்டது. அருமையாக இருக்குது சார். இப்போ நீங்கள் ஆப்ரஹாம் லிங்கனை பற்றி சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தேகம் என்ன வந்துச்சுன்னா, இப்போ ஆப்ரஹாம் லிங்கனுடைய மனைவியின் பெயர் என்ன சார்? மேரி டாட். இப்போ பொதுவாக அதுதான் எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரியும். நானே அவரோட லைஃப் ஹிஸ்டரி நிறைய படிச்சிருக்கேன். ஆனால் இந்த புத்தகத்தில் தான் இந்த செய்தி என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. நல்லா இருக்கு. அப்போ இந்த காதல் கல்வெட்டுகள் புத்தகத்தை படிக்கும்போது நம்ம அந்த பர்சனல் லைஃப் இப்போ மேரி கியூரினாலும் அவங்க ஒரு ஆராய்ச்சியாளர்னு தெரியும், இருந்தாலும் அவங்க எப்படி ஒரு காதலிச்சாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு காதல்களை பற்றியும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்த புத்தகத்தை இப்போ எதுக்காக நாம் படிக்கணும்? ஏன்னா இப்போ 2009 காமெடி சொன்னீங்க இல்லையா, இப்போ 2026 இன்றைய காதலர்களுக்கு தேவையா இல்லை அன்றைய காதலர்களுக்கு தேவையா இல்லை ஒரு புத்தக பிரியர்களுக்கு படிக்கிற மாதிரி இருக்கா? யார் படிக்கலாம்? அருமையாக கேட்டீங்க. அதாவது காதலுக்கு வயதே இல்லை, காதலுக்கு ஆண்டுகளுக்கும் இல்லை. ஆனால் இந்த புத்தகம் எந்த பாயிண்ட்ல வித்தியாசப்படுது அப்படின்னு சொன்னால், எது காதல் அப்படிங்கிற கேள்வி வந்து ஒரு ஓப்பன் எண்டட் ஆர்குமெண்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அந்த விவாதத்துக்கு புள்ளியே இல்லை எது காதல் அப்படின்னு. ஆனால் இந்த புத்தகம் உலகத்தில் ஒரு லட்சியத்தோடு வாழ்கிற மனிதர்கள் அவர்களுக்குள்ளேயும் இந்த காதல் இருக்கிறது. அப்போ அந்த காதல் வந்து அவங்க லட்சியத்தை வெல்லுவதற்கு எப்படி உந்து சக்தியா இருந்ததுன்னு பேசுது. அந்த விதத்துல இந்த புத்தகம் ரொம்ப எல்லோரும் படிக்க வேண்டிய புத்தகம். குறிப்பாக இன்றைய தலைமுறைகள் இந்த புத்தகத்தை படிக்கணும். அப்போ காதலினுடைய வேற ஒரு பரிமாணத்தை, ஒரு அர்த்தமுள்ள பரிமாணத்தை இந்த புத்தகம் அவங்களுக்கு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், சமீபத்தில் கூட ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில இன்றைக்கு காதலுங்கிறது நம்பகத்தன்மை குறைந்து விட்டது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சாங்க. அதுக்காகவே காதலின் நம்பகத்தை அன்றைய காதலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதுக்கு இது வரும் இல்லைங்களா? மிக பொருத்தமாக இருக்கும்.